ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி பார்க்கலாம். அதுவும் 5 நிமிஷத்துல தேங்காய் சேர்க்காத சூப்பரான சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது தோசை இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பேன் வச்சுட்டு அதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் அரைஞ்சு சேர்த்துக்கலாம். இது பொடியா அரியணும்னு அவசியம் இல்லை. சேர்த்துட்டு இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. 1 நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும். ரொம்ப வதக்கிட்டோம்னா அந்த சட்னியோட டேஸ்ட் மாறிடும். ஸோ 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு அரை கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அதாவது 50 கிராம் அளவுள்ள பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுட்டு இது ஆறுன அப்புறமா நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. இந்த சட்னி கெட்டியா இருந்தா நல்லா இருக்காது, கொஞ்சம் தண்ணியா இருந்தா தான் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் அரைக்கும் போது கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தாளிச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தாளிப்பை சட்னியில கொட்டிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம சுட சுட இட்லியில இந்த சட்னி ஊற்றி நல்லா ஊற வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பரான சட்னி ரெடி ஆயிடும். நம்ம தேங்காய் இல்லாதப்ப இந்த சட்னி ரெடி பண்ணி சாப்பிடலாம். ஸோ தேங்காய் சட்னி மாதிரியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.